கணிதத்தை காப்பி குடிப்பது போல் எளிதாக. இன்னைக்கு பார்க்க போற கணக்கு வந்து x plus 1 by x is equal to 5 எனில் x cube plus 1 by x cube equal to என்ன? இதான் கொஸ்டின். இப்போ வந்து x plus 1 by x ஒரு நம்பர் அதோட தலைகீழ் அதோட ப்ளஸ் கொடுத்துட்டு x square 1 by x square இப்படி கேட்டாங்க. இது கொடுத்து இது கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டு a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதணும். இங்கே கியூப். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா x plus 1 by x ஓட கியூப் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு நம்ம a plus b the whole cube ஓட ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ணுவோம். இந்த ஒட்டுறோம் a cube plus 3a squared b plus 3 ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டு செகண்ட் நம்பரோட ஸ்கொயர் plus b cube. இதெல்லாம் வந்து இந்த முற்றுமைகள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி. ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட் நம்பர் plus 3 இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரோட ஸ்கொயர் plus b cube. ஓகேயா? இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற ஐடென்டிட்டி முற்றொருமைகள். ஓகேயா? ஸோ இதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஏன்ற இடத்துல எக்ஸ், பின்ற இடத்துல 1 by x. அவ்வளோதான். நம்ம அடுத்த பேஜில் இதை பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 by x the whole cube. ஸோ இதோட ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட கியூப் ப்ளஸ் 3 ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட் நம்பர் ப்ளஸ் 3 ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டு செகண்ட் நம்பர் த ஹோல் ஸ்கொயர். 1 by x the whole squareன்றது 1 by x squared தான் ப்ளஸ் the second number the whole cube. இதுதான் x plus 1 by x the whole cube ஓட எக்ஸ்பேன்ஷன். ஓகேயா? இதை முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஓகேயா? x cube ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸையும் இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதில் ஒரு எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இங்கே 3x கிடைக்கும் ப்ளஸ் இங்கே 3x இன்ட்டு 1 by x ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by x ஸ்கொயர்னு இதை எழுதிக்கலாம். 1 by x the whole square 1 by x ஏன்னா 1 ஸ்கொயர் வந்து 1 தான். 1 by x ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸையும் இங்கே டினாமினேட்டரில் பகுதியில் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதில் ஒரு வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 3 இன்ட்டு 1 by x கிடைக்கும். 3 இன்ட்டு 1 by x 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 by x கிடைச்சது ப்ளஸ் 1 by x the whole cube 1 by x cube எழுதிக்கலாம். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கலாம். எக்ஸ் கியூப் இது ரெண்டுலையும் 3 வந்து இருக்குது. 3 இன்ட்டு எக்ஸ் 3 இன்ட்டு 1 by x. ஸோ நான் அந்த 3யை காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக பொதுவாக எடுக்கும்போது முதல் டேர்ம்லேருந்து 3யை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எக்ஸ். 3யை எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எக்ஸு ப்ளஸ் இங்கே இருக்க சைனை அப்படியே போட்டுக்கிறோம். செகண்ட் டேர்மில் 3யை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 1 by x. இந்த டேர்ம் இருக்குது ப்ளஸ் 1 by x. புரிஞ்சுச்சா? நம்ம x ப்ளஸ் 1 by அது a ப்ளஸ் b த ஹோல் ஃபார்முலா. ஏன்ற இடத்துல எக்ஸு, பின்ற இடத்துல 1 by x போட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோம். ஆனால் நமக்கு x plus 1 by x is equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x plus 1 by x the whole cube என்ன, equal to 5 cube. 5 cube என்ன, 5 into 5 into 5, அது வந்து 125. ஆனால் இதை நம்ம சுருக்கி வச்சுப்போம், இந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ அந்த இடத்துல இதை எழுதிக்கலாம். x cube plus 3 into x plus 1 by x plus 1 by x cube. ஓகேயா? இப்போ x plus 1 by x என்ன நமக்கு தெரியும். x plus 1 by x ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அது 5. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 5ன்னு நம்ம போட்டுக்கலாம். சரியா? அடுத்த பக்கத்தில் கூட பண்ணிக்கலாம். x cube plus 3 into 5 plus 1 by x cube equal to 125. இப்போ இந்த 3 5 மல்டிபிள் பண்ணுவோம். 15 plus 1 by x cube equal to 125. இப்போ x cube plus 1 by x cube மட்டும் நமக்கு அதுதான் தேவை, கண்டுபிடிக்க வேண்டியது. அதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு இந்த 15 நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ x cube plus 1 by x cube plus 15 அங்கே கொண்டு போகிறப்போ -15. இப்போ ஆன்சர் என்ன வருது, சப்ராக்ட் பண்ணி கழிங்க. அப்படி 125 15 போச்சுன்னா 5 5 0 இல்லை 1 போச்சுன்னா 1 அப்படியே இறக்கிடும். ஸோ இதுதான் ஆன்சரு.
இப்போ நம்மளோட சாய்ஸில் இந்த 110 இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், ஏன்ற சாய்ஸ் ஆப்ஷனில் இருக்குது. முதல்ல இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து வேறு ஒரு கொஷினோட நம்ம பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.